கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 496 ட்ரா நம்பர் 496 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை 02/12/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேஎல்சி போர்டுன்ற நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டுடே ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோமா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுடைய கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட சேம் ஆகுறதானே உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? எனிவேஸ், ஏதாவது உங்கள் வின்னிங் நம்பரே நம்ம இதில் சேமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அது இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி நீங்கள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்யாத்ரா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். 060 ரிசல்ட்டு நேற்று பார்த்துக்கிட்டோம்னா 1-2-2 அடித்தான். ஆனால் பி போர்ட்லேயும் 0, சி போர்ட்லேயும் 0, இந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். பட் ஆனால் இவன் ஏ போர்டில் 0, அப்புறம் சி போர்டில் 0. நம்ம வீடியோவில் சி போர்டில் 0 வச்சனால நமக்கு 0 பாஸு. அந்த 3 டிஜிட்டில் ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 உள்ளே நம்மளுக்கு கிடைக்கல. அதனால தான் பிரச்சனை. ஸோ ஈஸி தான். அதாவது அந்த 2க்கு பவர் 6 தான், 2க்கு ஃப்ளிப் 0 தான். அதுக்கப்புறம் இந்த 1க்கு பவர் அண்ட் ஃப்ளிப்பு 0 வராது. அது என்ன கான்செப்டில் எடுத்தான்றது தான் புரியலை, ஓகேங்களா? இப்போ வர ஒரு கிளாரிஃபை இல்லாமல் நம்ம கேரளாவில் ரிசல்ட் நம்பர் வருது. அதாவது மிஷின் நம்பரையே சேமாக வச்சு தான் வருது. மிஷின் நம்பரு கொடுக்குறோம் இல்லையா, ஒரு 2:30 மணி போல் மிஷின் நம்பர் கொடுக்குறோம். அதுலேருந்து நம்ம பவர் எடுத்தாலே ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஈஸியாக கேமு, ஓகேங்களா? அவ்வளோதான். ஆட்டமே அந்தளவுக்கு ரிஸ்கியான இல்லை. நம்ம நீங்கள் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் 0-4 எடுத்தோம், அடித்தது 0-6, ஓகேங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஃப்ளிப்பில் போயிடுச்சு. இந்த 4 இங்கே 6 ஃப்ளிப்பில் உட்காந்துருச்சு. அந்த ஒரு மிஸ்டேக் தான், ஓகேங்களா? இப்போ வாங்க, எப்பயும் போல் நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதாவது 0-6-0 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4-7-5, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 4-7-5, ஓகேங்களா? 8-6-2 செகண்ட் ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 8-6-2, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4-3-2 தேர்ட் ஒன் நம்பர் 4-3-2, ஓகேங்களா? அதுக்கடுத்து நமக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம். இந்த 4-5 மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது, ஓகேங்களா? எதுக்கும் நீங்கள் 0-4-5 to 9-4-5 இப்படி ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது ஒரு நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பாக்ஸ் இன்றைக்கி இது தான். இதை நீங்கள் பாக்ஸ் அப்ளை பண்ண வேணாம், இதை நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். இந்த 3 நம்பரை மட்டும் நீங்கள் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 4-7-5, 8-6-2, 4-3-2 இதை நீங்கள் பாக்ஸ் அப்ளை பண்ணிக்கிங்க. இதை 0-4-5 to 9-4-5, ஓகேங்களா? ஏன்னா 4-5 பிசியில் உட்காந்துச்சுன்னா பிசியில் உட்கார்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? மறுபடியும் நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அதனால் எனக்கு இப்படி ஒரு கெஸ்ஸிங் வந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி, ஏசி அண்டு பிசி, ஓகேங்களா? ஏபி, ஏசி அண்டு பிசி. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 4-5, 4-5, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2-9, 4-5, 2-9, 1-7, 1-7, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் நமக்கு
அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 5. அப்புறம் இதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க 9 7 7 9. ஓகேங்களா, அவ்வளோதான். அந்த 6 நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்கில் ஸ்ரீசக்தி லாட்டரி 496 நம்பரை வச்சு 4 5 2 9 1 7 7 5 மற்றும் 9 7 7 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸிங் ஏ போர்டு 0 வந்துருக்குல்ல. 0 வந்தால் ஃபஸ்ட்டு நம்பர் 4 எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நம்பர் 4. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9. ஓகேங்களா, 4 9 5 5. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டா பி போர்டு 6 வந்திருக்கனால 9 6 வந்திருக்கனால 9 7 7. அதுக்கு அடுத்தாப்பில் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா, 2. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 0. சி போர்டு 0னால 2 5 8. ஓகேங்களா, இதையே இப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 3 டிஜிட் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நம்பர்லேயும் ஜஸ்ட்டு மிஸ்ஸாக போயிட்டுருக்கு. ஏ போர்டை பொறுத்தளவு 4 9 5. ஓகேங்களா, பி போர்டை பொறுத்தளவு 9 இல்லைன்னா 2. இது வந்து ஹைலைட்டான ஒரு நம்பர். சி போர்டை பொறுத்தளவு 2 இல்லைன்னா 5. ஓகேங்களா, ஏன்னா அப்புறம் எதுக்கு இன்னொரு நம்பர் எடுக்கணும்னா அதுலேயும் இந்த பவர்லேருந்து ஒரு ஃப்ளிப்பு. இந்த 2 நம்பரும் ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். இன்னொரு சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கிறதாக தான். ஓகேங்களா, எப்போனாலும் வின்னிங் மிஸ் ஆகணும்னு எடுக்கணும். நம்ம பார்த்தா அப்படியே நம்மளுக்கு வின்னிங் மிஸ் ஆகுது. ஒரு 3 டிஜிட் வின்னிங் இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் அடித்தே ஆகணும்னு குறிக்கோள் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா, சிம்பிள் தான். ஆட்டது வந்து இப்போ போக கொஞ்சம் நம்ம சுருக்கிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா, அதனால் நம்ம கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் வருதோ அதை நம்ம தூக்கிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் 2. ஓகேங்களா, 2 எடுத்துக்கிடுவோம். 8 எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா, 2 எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்துக்கிட்டா அப்படியே அதே வரிசையில் 8 எடுத்துக்கிடுவோம். எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4 எடுத்துக்கிடுவோம். அப்புறம் 5. ஓகேங்களா, அந்த 4 நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. 8 4 5 2 8 4. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. 02 12 2025 ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸிங்கில் அதிகபட்சமாக எல்லா கெஸிங்கையும் பார்த்தாச்சு. மீண்டும் நாள் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் நாம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.